17 வயசு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் போற மாணவி உயிரோட இல்லை. அதே மாதிரிக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை தவறா மேலதிக வகுப்புக்கு போன அந்த மாணவியை தவறா பயன்படுத்திய ஒரு விஷயத்துல ஆசிரியர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா கடைசியா சொல்றேன். அதுக்கு முதல் இந்த தமிழ் அரசு கட்சி ஒரு உறுப்பினரை யாழ்ப்பாணத்துல போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கணக்கா தூக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏன்னா போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அப்ப நல்லூர்ல அந்த சங்கிலியனோ ஏதோ ஒரு பாக்கு கொண்டு இருக்கான். அந்த பாக்குல இவர் வந்திருக்கு. அப்ப இவரை வந்து மட்டைக்கு பிடிச்சிருக்கிறாங்களா வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டு தான் பிடிச்சிருக்காங்க. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்க என்றால் அவங்களுக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சது. நாங்கள் வந்து என்ன ஏதென்று போய் பார்த்தோம். போனதுக்கு பிற்பாடுதான் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இவர் ஒரு பிரதேச சபை உறுப்பினர், அதுவும் தமிழரசு கட்சி பிரதேச சபை உறுப்பினர் அப்படின்றது எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி வந்து காவல்துறை ஏதோ தெரியாத மாதிரிக்கெல்லாம் கதைக்கிறாங்க. ஆனா விஷயம் என்னடா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் எல்லாமே செய்யறாங்க. செஞ்சு போட்டு தெரியாத மாதிரிக்கு வந்து அவங்க செய்திகளை சொல்றது. விஷயம் என்ன நடந்திருக்குண்டா இவங்களை அந்த ஒரு நல்லூர்ல ஒரு சங்கிலியனோ அப்படின்ற ஒரு பாக்கு ஒன்று இருக்கு போல, சங்கிலியன் அப்படின்ற மாதிரி அந்த பாக்கர்களை ஒரு நபர் பைக்ல வாரு. அவர் அந்த காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 4 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா. ஒரு விதத்துல சந்தோஷப்படலாம். ஏன் தெரியுமா? அதிகமா ஐஸ், டெப்லெட், கூஸ் இது போல போதை பொருள் தான் சிக்கும். ஆனா இப்ப கஞ்சா கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க, அதனால சந்தோஷப்படலாம். ஆனா கஞ்சா அவ்வளவு கஞ்சா வச்சிருந்திருக்கு. அப்ப இவர் வந்து இன்னும் ஒரு நபர்கிட்ட ஒரு பிசினஸா கைமாறுவதற்கு முயற்சி செய்யும் போதுதான் ஆள் சிக்கி இருக்கிறார். ஆளை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து செக் பண்ண விசாரிக்கும் போது இவர் தமிழரசு கட்சியினுடைய பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் அப்படின்றது தெரிய வந்திருக்கின்றதுதான் விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சா பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி வெளியே வருதுண்டா இந்த சமுதாயத்தினுடைய ஒரு ஆரோக்கியம் பாதுகாப்பு எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக உடனே தமிழரசு கட்சியை நான் வந்து பெருசா மோசமா கதைக்கிறதுக்கெல்லாம் வரல. ஆனா விஷயம் என்னடா அதை விட நிறைய மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நிறைய பொலிட்டீசியன்கள், ஏகப்பட்ட ஆக்கள் இந்த பிசினஸுக்கு பின்னுக்கு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்த்தோம்டா அங்கதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஒன்று வரும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் என்றால் அந்த ஆசிரியர்கிட்ட 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தவங்க டியூஷனுக்கு இப்ப எல்லாருமே கூடுதலா வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற படிப்பு போதாதுண்டு மேலதிகமா வந்து கிளாஸுக்கு அனுப்புவோம் தானே. அதே போல அவங்களோட அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியினுடைய அம்மா அப்பாவும் கிளாஸுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் படிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, நல்ல அழகா படிச்சுட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா சில நாட்களா அவங்க அந்த தங்கச்சியினுடைய முகமே சரியில்லை, கிட்டத்தட்ட ஒரு துன்பமான ஒரு விஷயத்தை கடக்குறாங்கன்றது பெற்றோர்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன விஷயம் என்று பார்க்க போனா அந்த ஆசிரியர் இந்த மாணவிட்ட மட்டுமல்ல, இப்ப சிக்கி இருக்கிறது இந்த மாணவிட்ட ஒரு விஷயம். ஆனா இது போல நிறைய பிள்ளைகள்கிட்ட வந்து அவர் தவறா நடந்து கொண்டிருப்பார் என்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குண்டா இந்த மாணவிட்ட நிறைய டபுள் மீனிங்கா கதைக்கிறது, தவறான விதத்துல வந்து துஷ்பிரயோகமா நடந்து கொள்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் முயற்சி செய்திருக்கிறார். செய்தது மட்டுமில்ல, நடந்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப கூடுதலா பிள்ளைகள்கிட்ட 10ஆம் வகுப்பு 11ஆம் ஆண்டு அதை விட குறைய வகுப்பு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கையில தொலைபேசி இருக்குது. என்னடா இந்த ஆன்லைன்ல இப்படி எல்லாம் நிறைய கிளாஸஸ் இருக்கிறனால வந்து அதுகள் தொலைபேசி கட்டாயம் தேவைப்படுது. தொலைபேசி மூலம் ஆபாசம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அனுப்பி சில விஷயங்களை நடந்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்துல தெரிய வந்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா எவ்வளவோ நல்ல ஆசிரியர்கள், தங்கமான ஆசிரியர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் சில ஆசிரியர்கள் நடந்து கொள்றதுனால இது போல பாருங்கள் இத்தனை நல்ல ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் மாதிரிக்கு. உண்மையாகவே இதெல்லாம் இந்த சமுதாயத்துல பார்க்கும்போது என்னைய பொறுத்த மட்டும் சரியான சட்டம் வந்து இறுக்கமாக இருக்காண்டு கேட்டா இல்ல. அதுதான் இதனுடைய பிரச்சனைகள் எல்லாம். அதே போல பெற்றோர்களும் கடும் கவனமாக கூட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா கொழும்புல கிரிபத் கூட என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பாடசாலை 17 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவி நேற்றைய தினம் உயிரிழந்து இருக்கிறாங்க. இப்ப உயிரோட இல்லை. இந்த விஷயத்தை பார்க்க போகும்போது என்னன்னு பார்க்க போகும்போது பெற்றோர்கள் கடும் கவனமாக கூட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஏனென்றா இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகள் சிந்திக்கிற விதம், அவங்க யோசிக்கிற விதம், அவங்களோட உயிரை ஏதோ சாப்பாடு சாப்பிடுற மாதிரிக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட உயிரை
சும்மா இழக்கிறாங்க, அப்ப மாய்த்து கொள்றாங்க. என்ன நடந்திருக்குண்டா, அவங்க அந்த 17 வயசு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் போற மாணவி ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து காதலிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எதுவும் சிக்கல் இருக்கா எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியா, காதலிச்சிருக்காங்க. அந்த நபரு வெண்ணப்புவையில கல்லோயாவே ஏதோ ஒரு ஆறு ஒன்று இருக்கு, அந்த ஆறுக்கு வந்து அந்த ஆத்துக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. யாரு? இந்த பள்ளிக்கு 14 வயது இருக்கக்கூடிய மாணவி தன்னுடைய காதலனை வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லிட்டு இவரும் பார்க்க போயிருக்கிறேன். பார்க்க போகும்போது கண்ணுக்கு முன்னுக்கு அந்த காதலனுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு அந்த போய்க்கு முன்னுக்கு இந்த தங்கச்சி இந்த மாணவி அந்த ஆத்துல குதிச்சிருக்காங்க. அப்ப இந்த காதலன் என்ன செஞ்சிருக்காங்கடா, என்ன ஏதுன்னு தெரியாம ஆத்துல குதிக்கிறாங்கன்னு இவரும் சேர்ந்து குதிச்சிருக்காரு காப்பாத்து. ஆனா இவரை தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை காப்பாத்தி இருக்கிறாங்க. இவர் காதலியை காப்பாற்ற குதிச்சிருக்கேன், இவரை காப்பாத்துறதுக்கு மக்கள் குதிச்சிருக்காங்க. ஒரு வழியா இவரை காப்பாத்தி இருக்கிறாங்க. ஆனா காதலி அந்த தண்ணியில அடிபட்டு காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்க, உயிரோட இருக்காங்களா, என்ன நடந்தது எதுவும் தெரியாது. இதே நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு. ஆனா நேற்றைய தினம் அவங்க உயிரிழந்த நிலையில அவங்களோட உடலை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மாணவி உயிரோட இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இது விசாரணைகள், போலீஸ் இந்த விசாரணைகளை வந்து பொறுப்படுத்தி நடத்துறாங்க. இதுல குடும்பத்துக்குள்ள வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், சந்தர்ப்பம் இருக்குது, அது போல சில விஷயங்கள் எல்லாம் வந்து விசாரணைகள் கொஞ்சம் தெரிய வந்திருக்குது. இப்பதான் விசாரிக்கிறாங்க, முழுமையா கதைக்க முடியாது. எதுவாகவும் இருக்கட்டும், பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமாக நீங்க வந்து கதைக்கிற வார்த்தைகள், நடந்து கொள்றது, அவங்க என்ன செய்யறாங்கன்ற கண்காணிப்பு அவ்வளவு மிக மிக முக்கியம். ஏனென்றா இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா வந்து வாழ விருப்பப்படுறாங்க. அதே போலதான் அவங்களோட உயிரையும் மிக வேகமாக முடிச்சு கொள்றதுக்கு, அவங்களோட கதையை அவங்களே முடிச்சு கொள்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வேகத்துல வந்து செயற்படுறாங்க. அதனால மிக மிக பாதுகாப்பாக தங்கச்சிமார்களே தம்பிமார்களே, இந்த வாழ்க்கைன்றது நிறைய இன்ப துன்பம் பிரச்சனைகள் சிக்கல்கள் மோசமான பாதை எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே கடந்து வாழ்றது தான் வாழ்க்கை. ஒரு சொற்ப நேரத்துல எங்களோட வாழ்க்கையை நாங்க செயற்கையாக முடிச்சு கொள்றது வாழ்க்கை இல்லை. எவ்வளவு நல்ல மனுஷனோ நல்ல சூழ்நிலையோ எதுவாக இருந்தால் அனைத்தையுமே வாழ்ந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு நாங்க பழகி கொள்ளணும். இது மட்டுமில்ல, கிளிநொச்சிலேயே ஒரு இப்படி இதே விஷயங்கள் தானப்பா எக்கச்சக்கமா இருக்குது. கிளிநொச்சியில எக்கச்சக்கமான கிலோ கணக்கான கஞ்சா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது ஒரு 2 நாளைக்கு முதல் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா குற்றவாளியை கண்டுபிடிக்க இல்லை. ஒரு வீட்டுல சந்தேகத்தின் அடிப்படையில் போய் சோதனை செய்திருக்கிறாங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட உக்கச்சக்கமான, நான் நினைக்கிறேன் 100 கிலோவை தாண்டி நினைக்கிறேன், அவ்வளவு கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், கஞ்சா இப்ப இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னண்டா, இப்ப கூடுதலா கஞ்சா 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 கஞ்சான்னு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு முதல் டெப்லெட் ஐஸ் அந்த மாதிரி எல்லாம் கூடுதலா வரும். ஆனா இப்ப அது இல்லாம கொஞ்சம் கஞ்சாண்டக்குள்ள, ஏண்டா கஞ்சாவை விட மிக மிக மோசம் ஆபத்தானதுதான் இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள், டெப்லெட் என்ற போதைப் பொருள், குஸ் என்ற போதைப் பொருள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால கஞ்சா அதை விட கொஞ்சம் பாதிப்பு குறைவுன்றனால சந்தோஷப்படலாம். ஆனா கஞ்சாவும் போதைப் பொருள் தான் சிக்கலானதுதான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாரு? இன்றைக்கு பாருங்க, தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கேன். கஞ்சா 4 கிலோவோ 800 கிராம் இருக்கும் போல. அப்ப யார் அவர்? அரசியல்வாதி. அதே மாதிரிக்கு இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு பார்க்க போனா அரசியல்வாதிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய சில போலீசாக்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடிய சில ஆர்மி, இந்த மாதிரியான ஆட்களுகள் வந்து இதுல ஈடுபடாம பின்னுக்கு அவர்கள் பலமாக இல்லாம இந்த போதைப் பொருளை கொண்டு வர முடியாது, சேல் பண்ண முடியாது, சமுதாயத்துல வந்து செயற்படுத்த முடியாது. அப்ப ஆக மொத்தத்துல வந்து இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு தெரியும். இந்த அரசாங்கத்தை அதிகமாக நானே நம்பணும். நான் இப்ப என்ன குறை சொல்லல, ஆனா தொடக்கத்துல இருந்த அந்த வேகம் இப்ப இல்ல. இப்ப இந்த போதைப் பொருள் சப்ஜெக்டே மறந்து போயிட்டாங்க போல. இந்த தேசம் நல்லா வரணும்டா ஒரு இன முரண்பாடு எவ்வளவு தீர்க்கணும், அதே போலதான் இந்த போதைப் பொருள் என்ற இன முரண்பாடை விட மிக மிக மோசமான ஆபத்தானது தான் இந்த போதைப் பொருள்ன்றது. போதைப் பொருளை வந்து முடிவுக்கு கொண்டு வராம இந்த இளம் சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. இந்த இளம் சமுதாயத்தை காப்பாத்தலண்டா இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. இந்த தேசத்தை காப்பாத்தலண்டா அவ்வளவுதான். இது ஒரு இலங்கை அழகான தீவு வந்து ஒரு போதை தீவா தான் இருக்கும். அதனால பிள்ளைகளே கவனமாக இருங்க, பெற்றோர்களே கவனமாக இருங்க. இது போலதான் நாட்டினுடைய நிலைமை இருக்குது. மிக மிக கவனமாக இருங்க. அதை தான் சொல்ல முடியும்.